பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் MVM ரமேஷ்குமார் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். இன்று அவரிடம் முக்தாரை பற்றி சில கேள்விகள் அவரிடம் கேட்க வேண்டியிருக்கிறது. வாருங்கள், அவரை சந்திப்போம். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கண்ணா. சரிண்ணா. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மை இண்டியா 24x7 இந்த சேனலில் முக்தார் வந்து காமராஜரை பற்றி மிகவும் அவதூறாக தரக்குறைவாக பேசினதுக்கு நீங்களும் சமீபத்தில் நம்ம நேர்காணலில் ஒரு கண்டனம் தெரிவிச்சிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ சமுதாயத்தில் வந்து இன்றைக்கி அனைத்து தரப்பும் சங்கங்கள், சங்க அமைப்புகள் எல்லாருமே வந்து ஆர்ப்பாட்டம், போராட்டம், அது மட்டும் இல்லாமல் காவல்துறையிட்ட நிறைய புகார் அளிச்சிருக்காங்க. ஒரு 80க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் அவர் மேலே புகார் அளிச்சிருக்காங்க. ஆனால் காவல்துறை வந்து இதுவரைக்கும் அவர் மீது ஒரு நடவடிக்கை கூட எடுக்கலை, ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணலை. ஆனால் அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அதே முக்தார் வந்து அவருடைய சேனலில் வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கண்ணே? அதாவது இன்னைக்கு காவல்துறை வந்து அவரை கைது பண்ணியிருக்கணும். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 80 புகார் மனுக்கள் மேலே அவர் மேலே கொடுக்கப்பட்டிருக்கோம். நம்ம சமுதாயத்திலிருந்தோ காமராஜர் மேலே பற்று உள்ள மாற்று சமுதாயத்தினரோ எல்லாருமே கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட்டாக இதை. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதை மேலே நடவடிக்கை எடுக்கலை. இது உண்மையிலே ஒரு வருத்தத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய செயலாக தான் தெரியுது. அதாவது நேற்றுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூடியூபர்னு ஒருத்தர் வந்து நம்ம சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவர் செய்த தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமா கம்பெனி மேலே ஒரு தவறான ஒரு கருத்தை தெரிவித்ததுக்காக அதை இயக்குனர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வாங்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்பார் அவர் யாருன்னே தெரியாத அந்த சினிமா பட இயக்குனர், அதில் நடித்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரராக கூட இருந்திருக்கிறதாக அவர் கம்ப்ளைண்ட் வந்து அப்படி தான் சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு போதைப் பொருள் கடத்துறவரை வச்செல்லாம் நீங்கள் சினிமா எடுக்கிறீங்க, அதெல்லாம் வந்து நான் வந்து தெரியப்படுத்தியிருக்கேன், அதுக்கெல்லாம் நான் வருத்தம் தெரிவிக்க முடியாதுன்னு சொன்னதுனால அவரை வந்து இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படி ஒரு அரெஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாம் படிச்சிருப்பீங்க. 14வது மாடியில் இருக்கிற ஒரு மனுஷனை வந்து காவல்துறை, தீயணைப்புத்துறை எல்லாம் இணைந்து போய் அந்த கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ இதை ஒரு பக்கம், இது நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் இருந்தாலும், ஒரு 80 இடத்துல கம்ப்ளைண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக பதிவாயிருக்கு. ஒரு மாபெரும் தலைவர், ஒப்பற்ற தலைவர். தமிழ்நாடு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வளர்ந்து இருக்கு கல்வியில, தொழிலில் அப்படின்னா அதுக்கு காரணம் விதை போட்டவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஆனா அவரை பத்தி அவதூறா பேசின அதே யூடியூபரை ஏன் இந்த அரசாங்கம் கைது செய்யாம இருக்கு? இதுக்கு காரணம் என்ன? இதன் பின்புலம் யார்? இப்படி இருக்க சமயத்துல நம்முடைய சமுதாயம், மாற்று சமுதாயத்தினர் எல்லோருமே காமராஜர் மீது பற்றுக்கொண்ட அனைவருமே வந்து புகார் மனு கொடுத்து இது மேல நடவடிக்கை எடுக்கல. அப்போ இதோட பின்புலத்துல யார் இருக்கா? இதோட விஷயம் என்னன்றதுதான் நம்மளுடைய சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதாவது நம்ம சமுதாயத்தை பொறுத்த மட்டும், நாடார் சமுதாயத்தையும் சரி பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா, எந்த வம்பு தும்புக்கும் போகாத இனம் நம்முடைய இனம். ஒருத்தர் வந்து அடிச்சா கூட யோசிச்சு அவன் அடிச்சது சரியா அவனை திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் நம்ம திருப்பி அடிச்சு நமக்கு பழகிருக்கோம். அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல இவருக்கு எல்லா மட்ட தலைவர்களுமே பேட்டி கொடுத்து செஞ்சது தவறு. அதாவது இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்து கூட, அன்னைக்கு நான் யாரும் பேசலன்னு சொன்னா, காங்கிரஸ்ல இருந்து நிறைய பேர் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் ஏன் அந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ள மாட்டேங்குதுன்றது ஒரு, அதாவது என்ன சொல்றது, ஒரு கேள்வி, $1000 மில்லியன் கொஸ்டின் இது இந்த இடத்துல நம்ம வைக்கணும் இதை. ஸோ இதுக்கு அடுத்து என்ன? அதாவது நம்முடைய பெருந்தலைவர் மக்கள் கட்சியை பொறுத்த மட்டும் வந்து இதுக்கு நம்ம நிறைய கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். அதாவது நம்முடைய தலைவரை பார்த்தீங்கன்னா, நம்முடைய தானே தலைவர் என்ன தனபாலன் அவர்கள் வந்து வன்முறை கூடாது, இதை வந்து அமைதியாக காக்கணும், இந்த அரசாங்கம் கண்டிப்பாக அது கைது செய்வார்கள் அப்படின்னு சொன்னதுனால நம்மளுடைய கட்சிக்காரங்க எல்லாருமே பொறுமை காத்து வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த நிலைமையிலையும் அவங்க கைது செய்யப்படவில்லை. அப்போ நம்ம பெருந்தலைவர் மக்கள் கட்சியில இருந்து அண்ணாச்சி என்ஆர் தனபாலர்கள் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது 22ஆம் தேதி அமைதியா ஒரு போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா கண்டிப்பா அவர் கைது செய்யப்படுவார் என்று நம்புகிறோம். இதெல்லாம் கரெக்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. வருத்தம் தெரிவிக்கிறதுல வந்து சில கருத்துக்களை வந்து மாற்று சமுதாயத்தினுடைய தலைவர்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நானும் உங்கள்கிட்ட கேட்குறேன்.
அப்படின்னு கேட்குறாரு. சரி, கேட்குறவன் கேட்டால் கூட உங்களுக்கு காமராஜரை பற்றி தெரியாதா, அவருடைய தராதரம் உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் வந்து அவன் சொன்னதை பூரா நீங்கள் வந்து ஆமோதிக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஆமாம், அதாவது உண்மையிலே நான் போன பேட்டியிலேயுமே அதுதான் சொன்னேன். காமராஜரை பற்றி இவருக்கு தெரியல. தெரிந்த மனிதனாக இருந்தால் கண்டிப்பாக வந்து மனசாட்சிக்கு விரோதமாக இப்படி ஒரு கொஸ்டினை வைக்கவும் முடியாது, அவர் மேலே இப்படி ஒரு இழிவான ஒரு பேச்சை பேசவும் முடியாது. உண்மையிலேயே முக்தார் அவர்களுக்கு வந்து காமராஜரை பற்றி தெரியவில்லை. இது வந்து ஒரு உண்மையான விஷயம். அதாவது இன்னைக்கு சின்ன ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க முதற்கொண்டு காமராஜர் யார், என்னென்ன இந்த நாட்டுக்கு செஞ்சார், இன்னைக்கு வரைக்கும் அவர் போட்ட விதை தான் இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு அவர் ஒரு கல்வி திட்டம்ன்றதை ஆரம்பிக்கலைன்னா இன்னைக்கு நம்மளும் வந்து சில வட மாநிலங்கள்ல இருக்க மாதிரி படிக்காத ஒரு பாமரனா இருந்திருப்போம். நம்ம இன்னைக்கு தமிழ்நாடே படிச்சிருக்கு அவரால். அவர் போட்ட அந்த அரிச்சுவடியில தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே படிச்சு மேல வந்திருக்கோம். ஸோ அது வந்து முக்தார் படிச்சு பேசுறாரா படிக்காம பேசுறாரான்னு பார்த்தோம்னா அவர் தெரியாம பேசியிருப்பாருன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ரெண்டாவது, நீங்க கொஸ்டினுக்கு வந்து இவர் கொடுத்த அந்த மறுப்பெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் மறுப்பு கொடுத்தது வந்து ஒரு சாதாரண தனிப்பட்ட நபரை பேசிட்டு அவர் மறுப்பு கொடுத்திருந்தாரு, அதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணியிருப்போம். ஆனா இது ஒரு மனிதர், தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டியா இருந்தவர், 9.5 ஆண்டு காலம் முதலமைச்சரா இருந்தவர். இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற முதல்வரை நம்ம தவறுவா பேசிட்டு எனக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மறுப்போம் நாளைக்கு தெரிவிச்சா இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு நம்ம மட்டும் ஏன் அதை ஏத்துக்கணும்? இதுக்கு ஒரே சொல்யூஷன், முக்தார் தெரிந்தோ தெரியாமலோ தானை தலைவர் பெருந்தலைவர் அவர்களை வந்து தவறா பேசிட்டீங்க, இதுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில ஒரு மன்னிப்பு கேட்டே தீரணும். அதுவும் அவருடைய பெருந்தலைவருடைய அந்த நினைவிடத்துக்கு வந்து அவருக்கு மாலை அணிவித்து நெடுஞ்சான்கிறையாக பெருந்தலைவர் கீழே விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டால் மட்டுமே இந்த நெருப்பு பற்றி எரிகின்ற இந்த நெருப்பு அடங்கும். அதற்கு ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. இல்ல, அது ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னைக்கு சமுதாய தலைவர்கள், குறிப்பா நம்ம பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்கள், மற்ற இயக்கத்துடைய தலைவர்கள் எல்லாருமே அவங்க வைக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னன்னா, வருத்தம் தெரிவிச்சா கூட காவல்துறையினர் அவரை கைது செய்யணும், கைது செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க. ஆமா, அது எப்படி அவர் மன்னிப்பு கேட்பாரா, காவல்துறை அவரை கைது செய்வாங்களா? கைது செய்ய வைக்கணும். இதுதான் நம்முடைய டார்கெட்டே. அதுதான் இந்த சமுதாயமாகட்டும் மாற்று சமுதாயம் எல்லாருக்கும் அந்த பெருந்தலைவரை பத்தி நன்கு அறிந்தவர்கள் இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நபரை எவ்வளவு ஈஸியா இந்த மனிதன் தரக்குறைவா பேசியிருக்கான். இப்படிப்பட்ட மனிதன் கண்டிப்பாக ஒரு நாளாவது சிறைவாசம் அனுபவித்து வர வேண்டும். இதுதான் எல்லாருடைய கோரிக்கையாகவே இருக்கிறது. காவல்துறை நடவடிக்கை எடுக்க தயாரா இருந்தா கூட இங்க இருக்கிற திராவிட மாடல் அரசு அதற்கு வந்து ஒரு உத்தரவு பிறப்பிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது இது நான் போன பேட்டிலையும் சொல்லியிருக்கேன். அதாவது அன்னைக்கு தேதியில திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக அண்ணா தோற்றுவித்த அண்ணா அவர்கள் இருந்த பொழுதும் காமராஜர் உயர்வான மதிப்பு கொடுத்து, அவர் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவருக்குரிய மரியாதையை கொடுத்து, அவர் ஒரு பண்பாளர், அவர் இந்த நாட்டை கட்டி காக்கிறதுக்கு பெரும்பாடுபட்டவர் என்ற மரியாதை அன்னைக்கு அவர்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தது. அதற்கு அடுத்து வந்த ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுமே கலைஞர் அவர்களுக்கு ஒரு இடத்தில் உரிய மரியாதை கொடுத்துதான் நடந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய இருக்கிற அடுத்த தலைமுறைக்கு காமராஜரை பற்றி தெரியவில்லை. ரெண்டாவது, இன்னொன்னு சொல்ல போனா என்னம்னா, எங்க போய் கேட்டீங்கன்னாலும் காமராஜர் மாதிரி ஒரு ஆட்சி வேணும், இப்படிதான் இன்னைக்கு எல்லாருமே கேட்கிறோம். இது வந்து எல்லா மக்கள் இடத்திலையும் பரவி கிடக்கிற ஒரு வாசகம், காமராஜர் மாதிரி ஆட்சி வேணும். அதே இன்னைக்கு காங்கிரஸ் ஆகட்டும் எல்லாருமே சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மீண்டும் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்றுதான் சொல்லுகிறார்கள். சோ அப்படிப்பட்டு அதாவது ஒரு பிரமிப்பு. காமராஜர் என்பவர் வந்து ஒரு மிகப்பெரிய, அதாவது மனிதர் இன்று இருக்கிறார் இல்லை யாருக்கு தெரியும் தெரியாததுன்னா அதையும் தாண்டி அவருடைய பெயர் வந்து ஒரு மிகப்பெரிய பிம்பமாக இன்று அரசியலில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ இவங்க சொன்ன மாதிரி எவ்வளவு இவங்க நலத்திட்டங்கள் கொடுத்து இலவச பஸ் கொடுத்து பாஸ் கொடுத்து எல்லாம் செஞ்சாலுமே கடைசியில போய் ஒரு இடத்துல பேட்டி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா காமராஜர் ஆட்சி அமைய வேண்டும், இதைத்தான் திருப்பி எல்லாரும் சொல்றீங்க. அப்ப எந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க திருப்பியும் நீங்க போய்? அப்ப அப்படிப்பட்ட நபரினுடைய புகழுக்கு களங்கம் கற்பிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த காயை நகர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா ராசா அவர்கள் இந்த பிரச்சனையை ஆரம்பித்தார்கள், வேறு விதமாக ஆரம்பித்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்.எஸ். பாரதி அவர்கள் இந்த பிரச்சனை ஆரம்பித்தார்கள். அப்போ இவங்க வந்து ஒரு 3 மாத 6 மாத இடைவெளி விட்டு விட்டு இந்த புகழை மங்கடிக்க வேண்டும் என்றே, காமராஜர் புகழை மங்கடிக்க வேண்டும் என்றே இவர்கள் இதெல்லாம் கங்கணம் கட்டி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சி சிவா விட்டீங்களே, அது ஒரு அதுக்கெல்லாம் நம்ம பெருந்தலைவர் மக்கள் கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம் வள்ளுவர் கோட்டத்தில். சோ இவங்க எல்லாருமே வந்து திட்டமிட்டு ஒரு யூனிஃபார்மா இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். சோ அப்படி ஏவி விடப்பட்ட ஒரு அம்புதான் இந்த முக்தார் என்பவர்கள்.
இந்த அம்பு எய்து விட்டது, அம்பு வந்து பாய்ந்து விட்டது, இந்த அம்பு எய்தவன் எங்கோ இருக்கிறான் கண்டிப்பாக. ஆனால் நமக்கு வலியை கொடுத்து இந்த அன்பு தான். அந்த அம்பு வந்து தண்டனை அடைந்தே தீர வேண்டும். பொதுவா வந்து நம்முடைய முதல்வர், திராவிட மாட முதல்வர் ஐயா ஸ்டாலின் வந்து என்னுடைய திருமணத்தையே வந்து காமராஜர் தான் நடத்தி வச்சாரு. அந்த சமயங்களில் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது கருணாநிதி வந்து அவர் மேடை வரைக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு அவர் கார் மேலே வர்ற வரைக்கும் கொண்டு வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு அப்படிங்கிற பேசுகிற முதல்வர் அவர்கள் இன்னைக்கு மற்ற கட்சிக்காரங்க, அவங்க கூட்டணி கட்சிக்காரங்க இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும், EVKS இளங்கன் ஏற்கனவே மறைஞ்சிட்டாரு, அவர் கூட இன்றைய முதல்வர் ஸ்டாலின் வந்து காமராஜர் ஆட்சியை அமைச்சு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவர் மட்டும் இல்லை, சில தலைவர்கள் வந்து திராவிட மாடல் ஆட்சியை வந்து இது வந்து காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒப்பிடுறாங்கல்ல. ஆமா, அப்படி ஒப்பிட்டா கூட நம்முடைய முதல்வர் அதுக்கு இன்னும் அவர் செவி சாய்க்காம அதை வந்து கண்டுகொள்ளாத ஒரு போக்கு நிலவிட்டு இருக்க. அதுதான் நான் சொன்னது. அவருடைய ஆட்சி இன்னைக்கு கேட்டீங்கனால, இன்னைக்கு ஒரு ஐடில ஒர்க் பண்றவனையோ ஒரு காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ படிக்கிற ஒரு பையனை பேட்டி கேட்டும் எந்த மாதிரி ஆட்சி உங்களுக்கு வேணும்னு கேட்டா எடுத்தோன்னு சொல்றது வந்து காமராஜரை தானே சுட்டி காட்டுறாங்க. அப்ப அந்த பேருக்கு களங்கம் உண்டு பண்ணீங்கன்னா தானே தன்னுடைய பேர் வரும் அந்த இடத்துல. அதுக்காக தான் இவர்கள் திட்டமிட்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இப்போ இந்தியாவில் எத்தனையோ மாநிலம் இருக்கு, எத்தனையோ மாநில முதல்வர் இருக்காங்க. இந்தியாவிலே தலை சிறந்த முதல்வர் யாருன்னு கேட்டா கூட இன்னைக்கு எல்லாருமே உடனடியாக டக்குன்னு சொல்றது காமராஜர் தான் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இல்ல வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி, அங்க இருக்கிற மக்களும் சரி, அவங்க காமராஜரா தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு நாள் கடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்தும் முக்தார் வந்து மறுப்பு தெரிவிக்கிறாரு. அதை வந்து ஏதோ அப்பயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நக்கலா ஒரு கேலியா சொல்ற மாதிரி தான் அவர் மறுப்பு சொல்லிட்டு இருக்காரு. அதான் மறுப்பு தெரிவிக்கிறத வந்து நம்ம சமுதாய மக்கள் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி காமராஜருடைய நினைவிடத்திற்கோ காமராஜர் சிலைக்கோ ஒரு மாலை அணிவிச்சு அந்த இடத்துல அவர் மன்னிப்பு கேட்கணும்னு நீங்க சொல்றீங்க. அதை முக்தார் செய்வாரா, இல்ல அவரு செய்ய தயாரா இருந்தாலும் அவருக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடியவங்க அதுக்கு வழி விடுவாங்களா? அதாவது இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில வந்து அவர் கேட்கிறாரா கேட்கலையான்றது நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக கேட்பார். இன்று இல்லை, இன்னும் ஒரு 6 மாத காலத்தில் இந்த ஆட்சி மாற்றம் நிகழும். அப்போது மீண்டும் இந்த பிரச்சனை விஸ்வரூபமாகும். இன்று அவர் ஒளிந்து கொண்டு இருக்கிறார். ஆளுங்கட்சியின் போர்வையில் அவர் உள்ளே பதுங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் கண்டிப்பாக அதை உள்ளே விடமாட்டோம். இன்று இல்லை என்றாலும் 6 மாதத்தில் இந்த நிகழ்வு நடந்தே தீரும். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இது இப்ப நம்முடைய மாநில அமைப்பு செயலாளர் பொல் தர்மராஜ் கூட இன்னைக்கு ஒரு கருத்தை வலியுறுத்தி இருந்தார். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில இதுக்குன்னே ஒரு குழு செயல்படுது. அந்த குழு வந்து திமுக, குறிப்பா கலைஞர், கருணாநிதி எல்லாருமே பேசணும். அதுக்கு மற்ற இருக்கக்கூடிய தலைவர்கள், இப்ப குறிப்பா காமராஜர் சொல்றாங்க, அதே மற்ற ஜாதி தலைவர் இருக்காங்க, அவங்களெல்லாம் முன்னிறுத்தாம காமராஜரை மட்டும் இவங்க டார்கெட் பண்றாங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம், நீங்க சொன்ன மாதிரி ஒரு டைமுக்கு அவங்க மாறி மாறி இதை காமராஜரை கையில் எடுத்து பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கிற போது இதுக்கு ஆட்சியாளர்கள் இதுக்கு தானே பொறுப்பேற்கணும் அவங்க. அதாவதுண்ணே, இப்போ அவர் கட்டிய பாலங்கள்லாம் பார்த்துக்கிட்டுருங்க. போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா சாத்தனூர் டேம் நிறைஞ்சி ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வருது. ஸோ எத்தனை வருஷம் ஆச்சு அந்த பாலம் கட்டி, அந்த டேம் கட்டி? இந்த மாதிரி இத்தனை டேமுங்களும் வந்து ஒவ்வொரு டேம்லையும் 8000 ஏக்கர் 9000 ஏக்கர் விவசாயத்துக்காக கட்டப்பட்ட அணை. அதாவது விவசாயம் செழிக்க வேண்டும், கல்வி வளர வேண்டும். இது இரண்டையும் நம்ம இரு கண் போல பாவித்தால் நாளை உலகம் அழகி தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கும் அப்படின்னு ஒரு திட்டத்தை அன்னைக்கே அவர் செயல்படுத்துறாரு. இன்னைக்கு தான் இவங்க தமிழகம் தலை குனியாதுன்னு சொல்றாங்க. ஆனால் அன்னைக்கே அவர் போட்ட விதை தான் இந்த தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கிறது காரணம். ஸோ இப்படிப்பட்ட திட்டங்கள், இப்படிப்பட்ட அமைப்புகள், இன்னைக்கு ஒரு பாலம் கட்டினாங்க, மிச்சம் ஒரு 1.5 லட்ச ரூபா மிச்சம் பண்ணி அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுத்தாங்கன்ற வரலாறுலாம் காமராஜர் ஆட்சி காலத்துல தான் நடந்திருக்கு. இன்னைக்கு இருக்க ஆட்சி காலத்தில் நடக்குதா? எங்களுக்கு பற்றாக்குறைன்னு தான் வந்து நிக்கிறாங்க. ஸோ டேமே கட்டலன்றது இன்னொரு விஷயம், அதை விட்டுருவோம். ஆனா அன்னைக்கு கட்டப்பட்ட டேமுங்களால் தான் இன்னைக்கும் நம்ம விவசாயமோ நம்முடைய குடிதண்ணீர் பற்றாக்குறையோ எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் சால்வ் ஆயிட்டு இருக்கு. அந்த டேமை ஓபன் பண்ணா அந்த வெள்ளம் வர்றதுக்கு இவங்க கட்டின பாலம் தாங்காம அடிச்சுட்டு போயிருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு கட்டின பாலம் அது 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அந்த பாலம் இன்னைக்கு நிலைச்சு நிக்குது. அப்படின்னா அவங்க அந்த நாட்டு மேலேயும் அந்த நாட்டு மக்கள் மேலேயும் என்ன ஒரு பற்றுதல் இருந்தா அது மாதிரி செஞ்சிருப்பாங்க. அதாவது இன்னைக்கு ஒரு பேட்டியில நான் பார்த்தது என்னன்னா, காமராஜரோட உற்ற நண்பர் வந்து முருகதனுஷ்கோடி. அவரோட உடன் பயணித்தவர் உற்ற நண்பர். அப்போ காமராஜர் கிட்ட அவங்க அம்மாவுக்கு பேசுறதுக்கு பயம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முருகதனுஷ்கோடி கூப்பிட்டு, ஐயா நீ எனக்கு ஒரு மகன் தான், நீ வந்து காமராஜர் கிட்ட சொல்லு, இந்த மாதிரி நான் வந்து
இளம் வயதிலேயே வந்து விதவையானவள். எனக்கு வந்து மகனோட இருக்கணும் கடைசி காலத்துல, அதனால வந்து அவன் இருக்கிற இடத்துல என்னையும் கொண்டு போய் அழைச்சி வச்சுக்க சொல்லுன்னு சொல்றாங்க. அப்போ சரி, இது நல்ல கருத்து தானே ஒரு தாய் கேட்கறது. அப்போ முருகதனுஷ்கோடி வந்து காமராஜர் கிட்ட இந்த கதையை சொல்றாரு. அப்பா நீங்க அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி ஆசைப்படுறாங்க, அவங்க ஆசையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியதான மகனுடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காமராஜர் சொல்ற பதில் என்னன்னா, நான் வந்து தாயை வந்து விட்டுட்டு வாழணுன்ற கல் நெஞ்சக்காரன் கிடையாது. ஆனா என் தாயை நான் இங்க அழைத்து வந்தால், இங்க இருந்தால், என்னுடன் இருந்தால், என் தாயை தேடி அத்தை வருவார்கள், சித்தி வருவார்கள், மாமா வருவார், மச்சான் வருவார். அப்படி எல்லோரும் இங்கே நான் இருக்கக்கூடிய இந்த டி நகர் இல்லத்தில் தங்க வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி தங்க வைக்கும் போது இங்கு என்னை சந்திக்க வரும் அதிகாரிகளோடு அவர்கள் உறவாட வேண்டியிருக்கும், அல்லது என்னுடைய தொலைபேசி அவர்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கும். அது வந்து நாளைக்கு நான் எந்த ஒரு ஜனநாயகத்தை கொண்டு போக வேண்டும் என்று முயற்சி எடுத்து இந்த பாடுபட்டு இந்த பதவிக்கு வந்தனோ அதுக்கு மிகப்பெரிய இழுக்காக அது அமைந்து விடும் என்பதற்காக என் தாயை நான் தடுக்கி வைத்திருக்கிறேன் முருகதனுஷ்கோடி என்று விளக்கம் அளித்திருக்கிறார். இது போன்ற தலைவரை நீங்கள் எப்படி நீ சந்திப்பீர்கள் வாழ்க்கையில்? வரலாற்றில் இது மாதிரி ஒரு தலைவர் பிறக்கவும் முடியாது, அதை மாதிரி நம்ம பார்க்க போறதும் இல்லை. அதனால்தான் இப்பேற்பட்ட ஒரு தலைவரின் புகழை மங்கு அடித்தால்தான் இன்றைய அடுத்து வரும் இந்த சமுதாயத்தின் பேரை நிலைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய ஆளும் அரசாங்கங்களும் சரி எல்லோரும் சரி அவர் புகழை மங்கடிக்க வேண்டும் என்று இப்படி ஒரு தவறான கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் விஷயம். அதாவது நீங்க சொல்றதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, முக்தாரை வந்து ஒரு நாளாவது கைது பண்ணி சிறையில் அடைக்க வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய வலியுறுத்துறீங்க. நிச்சயமாக நீங்க சொன்ன மாதிரி இப்ப இல்லாட்டா கூட ஒரு 6 மாசம் கழிச்சாவது கண்டிப்பாக அவரை கைது பண்ணுவாங்க நீங்க சொல்றீங்க. உங்களுடைய கருத்து தான் நம்ம சமுதாய மக்களுடைய அனைத்தருடைய கருத்தாவது நீங்க பிரதிபலிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக அது நடக்குதான் என்று பார்ப்போம். ரொம்ப நன்றிண்ணே. கண்டிப்பாக நடந்தே தீரும், இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, ரொம்ப சந்தோஷம்.